இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 26/9/2024 வெளிவந்த தேவாரா ஃபஸ்ட்டு பார்ட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா நேரடியான தமிழ் படம் கிடையாது, தெலுங்கு வெர்ஷனோட டப்பிங் தான் இந்த படம். இந்த படத்தோட மைய கருத்து பார்த்திங்கன்னா, ஒரு 4 ஊர் மலைவாழ் மக்கள் தவறான தொழிலில் ஈடுபடுறாங்க, அது வந்து தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த படம். இந்த படத்தோட திரைக்கதையை பார்த்தோம்னா ஒரு 3 காலகட்டத்தில் நடக்குது. அதாவது 1996 அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திலையும், அதிலிருந்து 12 வருஷம் தள்ளி ஒரு காலகட்டத்திலையும், அதிலிருந்து 12 வருஷம் தள்ளி ஒரு காலகட்டத்திலையும் நடக்குது. இந்த திரைப்படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1996 டெல்லியில் ஒரு மீட்டிங் நடக்குது. கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்து இந்தியாவில் நடக்குது. அதை வந்து செலிப்ரேட் பண்ண 4 வெளிநாட்டு முக்கிய பிரமுகர் வராங்க. அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப இல்லீகலாக வெப்பன்ஸ் வந்துருக்குது அவங்களுக்கு தெரிய வருது. இல்லீகல் வெப்பன்ஸ்லாம் எந்த வழியாக வருது, அதோட ஹெட்டு யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி நீங்கள் உடனே அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஆர்டர் போடுறாங்க. இல்லீகல் வெப்பன் எல்லாமே துறைமுகத்துக்கு போகாத நடுக்கடல்லே பார்த்தீங்கன்னா இந்த 4 கிராம மக்கள் தான் வந்து எடுத்து தராங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஆஃபீஸர் எல்லாம் வந்து இந்த இடத்துக்கு பயணம் பண்ணுறாங்க. இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா செங்கடல். இந்த செங்கடல் பகுதி அப்படின்னு எதை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த 4 கிராமங்கள் சேர்ந்ததையும் அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிற கடலையும் சேர்த்து தான் செங்கடல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஆஃபீஸர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கடல் ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்து யார் ஹெட்டு அப்படின்னு விசாரிக்கிறப்ப யாருமே சரியான பதில் சொல்லலை. அப்படி இருக்கிறப்ப ஒரு பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் தேவாரா அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்ததுனால தான் இந்த ஊர் இவ்வளோ அமைதியாக இருக்கு, எந்த தப்பும் செய்யாத அப்படின்ட்டு இந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு அந்த பெரியவர். இந்த கதை தான் வந்து இந்த படத்தில் திரைக்கதையாக அமைஞ்சிருக்குது. அடுத்தது அந்த படத்தோட ட்ராபேக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் கதை ஆரம்பிச்சது வேறு மாதிரி, ஆனால் வந்து படம் வந்து வேறு மாதிரி அமைஞ்சிருக்குது. இது ரெண்டுக்குமே சுத்தமாக சிங்கே ஆகலை. எப்படி இந்த கதையை வந்து அதோட மிக்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதே தெரியல. அது மட்டும் இல்லாத இந்த படத்தில் வில்லன் யார், நண்பன் யார், ஹீரோ யார் அப்படிங்கிறதே ஒரு தெளிவான முடிவுக்கு அவங்களே வரல. தேவாரா அப்படிங்கிற கேரக்டர் அப்பா கேரக்டராகவும், வரா அப்படிங்கிற கேரக்டர் மகனாகவும் இந்த படத்தில் வந்து கதாநாயகர்களாக இருக்கிறாங்க. பைரா அப்படிங்கிற கேரக்டர் வந்து வில்லனாக காட்டியிருக்காங்க. பைரா அப்படிங்கிற கேரக்டர் வந்து வில்லனாகவும் நம்ம எடுத்துக்க முடியல, நண்பனாகவும் எடுத்துக்க முடியல, இல்லை ஒரு ஊர்க்காரன் அப்படிங்கிற மாதிரி தான் இதை எடுத்துக்க முடியுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தங்கம் அப்படிங்கிற கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டருக்கு இந்த படத்தில் வந்து எந்த ரோலுமே கிடையாது. எதுக்காக ஒரு ஹீரோயின் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே இல்லாத அளவுக்கு தான் கதை போயிட்டுருக்கு. வழுக்க டைமும் 2-3 டைலாக்ஸு, ஆனாலும் அந்த டைலாக்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதும் புரியல. ஹீரோயினுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ரொமான்டிக்கான ஒரு பாட்டு தான் இருந்தது. ஆனாலும் அந்த பாட்டை பார்க்குறப்ப நமக்கு வந்து அது ரொமான்டிக்கான பாட்டே இல்லை, ஒரு ஐட்டம் சாங் மாதிரி தான் இருக்குது. இந்த மலையில் இருக்கிற மக்கள் மீன் பிடிக்கிற தொழில் செய்கிற மாதிரி வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. மலைவாழ் மக்கள் எப்படி மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்து அவங்க சூட்டபிள் ஆனாங்க அப்படிங்கிறது தெரியல. மீனவர்கள் எப்படி மலையிலிருந்து சர்வே பண்ணுற அளவுக்கு படம் எடுத்து வச்சுருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நல்லா இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் மோட்லேயே இருக்குது. கடற்கொள்ளையில் ஈடுபடுறப்ப பார்த்தீங்கன்னா படகுல இருந்து கண்டெய்னரை தொங்க விட்டுருக்காங்க. அந்த கண்டெய்னரை வெறும் தண்ணியில இருந்து மட்டுமே எப்படி அதை தாங்கி பிடிக்கிறாங்க, அதை எப்படி லாஜிக்காக எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. அதான் வந்து மக்கள் வந்து தரையில் நின்று தாங்கி பிடிச்சா கூட ஒரு வகையில் ஏற்றுக்கலாம். தண்ணியில் மிதந்துக்கிட்டே அவங்க எப்படி தாங்கி பிடிக்கிறாங்க, அது ஏற்கனவே தொங்கிக்கிட்டு தான் இருக்குது, அதை எதுக்கு தாங்கி பிடிக்கணும் அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி வந்து சீன் வந்து நிறைய இடத்துல இருக்கிறதுனால இது வந்து ஒரு எரிச்சலை ஊட்டுற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் ஃபைட் சீனுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அந்த ஃபைட் சீனில் ஒரு படமாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஃபைட் சீன்லாம் அமைஞ்சிருக்குது. தேவாராவுக்கும் பைராவுக்கும் நேரடியான ஃபைட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா வில்லன் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி இல்லாத ஊருக்காக சண்டை போடுற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வி அப்படிங்கிறதே வந்து ஒரு சரியான முறையில் சொல்லலை அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்தியா சினிமா வரலாற்றில் பார்த்தீங்கன்னா தாயின் பாசம் எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகன் ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருந்தாலும் சரி, அவர் இறந்து போயிட்டு திடீர்னு கண் முன்னாடியே வந்தாலும் சரி, அவங்கள பார்த்தா இவர் நம்ம மகன், அப்படி இல்லைன்னா தொட்டு உணர்றதுனாலையும் இவர் நம்ம மகன்னு வந்து நல்ல தெளிவான புரிதல் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த புரிதல் கூட சரியாக அமையல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். தேவாராவும் பைராவும் மிகப்பெரிய வீரர்களாக காமிச்சிருப்பாங்க. பைரா அப்படிங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷம் கடுமையான பயிற்சியின் மூலமாக ஒரு 20 மிகச்சிறந்த வீரர்களை உருவாக்கியிருப்பார். வரா அப்படிங்கிற கேரக்டர் வந்து வீர கதைகளை கேட்டே வந்து வளர்ந்து ஒரு கோலத்தனமான வீரனாக வந்து காமிச்சிருக்காங்க. அது என்னதான் வந்து கதைகளை கேட்டு வளர்ந்து வீரனாக இருந்தாலும் போர் அப்படிங்கிறது வேற. ஆனால் வந்து இதை எப்படி இந்த இடத்துல லாஜிக் பண்ணி சிங் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறனே தெரியல. இப்போ சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கழுகுக்கு வனத்துறையினர் வந்து
பறக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. இந்த கழுகுக்கு எப்படி இந்த நிலைமை வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழுகு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறப்பயே வந்து பார்த்திங்கன்னா வனத்துறையினர் வந்து கைப்பற்றி அதை கூண்டுக்குள்ள அடைச்சி வேலைக்கு சோறு போட்டு அதை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சில வருடங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கழுகு வந்து இதுவே பழகிருச்சு. அந்த கழுகு வந்து பறக்கிறதுக்கு முயற்சியே பண்ணல. என்னதான் கழுகு வந்து கிங்காக இருந்தாலும் அதுக்கும் பயிற்சி இருந்தால் தான் பறக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வை கூட இந்த படத்தில் வந்து ஒரு லாஜிக்காக ஏற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இந்த கழுகு அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வராவோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து அமைஞ்சிருக்குது. பயிற்சியே பெறாத ஒரு ஆள் வந்து மிகப்பெரிய பயிற்சிகள் அடைஞ்ச ஒருத்தரை வந்து சமாளிக்கிறதுங்கிறது ஏற்றுக்கலாம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனாலும் ஒரு 20-25 பேரை வந்து சமாளிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம். அதை வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட படக்குழு சிந்திக்கவே இல்லை. தேவாரம் அப்படிங்கிற கேரக்டர் வந்து கொல்லப்படுறாரு. அந்த கொல்லப்படுறதான காரணமும் தெரியல, யார் கொன்னாங்கிறதும் சரியான புரிதல் இல்லை, எதுக்கு கொன்னாங்க அப்படிங்கிறதும் புரியல, கொல்லப்பட வேண்டியதான நோக்கமும் சரியா தெரியல. இதே கதை தான் கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய பைரவோடைய மகன் வரா அப்படிங்கிற கேரக்டருக்கு அமைஞ்சிருக்குது. அவர் எதுக்கு சாகணும் அப்படிங்கிறதும் சரியான புரிதல் இல்லை. இவர் இறந்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த வம்சத்தில் ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பைரோ அப்படி இல்லை, அவர் இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்கிறாரு. அவர் நினைச்சா இன்னும் 20 பேரை கூட அவரால் ரெடி பண்ண முடியும். அவர் வேலையை வந்து தொடர்ந்து செய்ய முடியும். இந்த சூழ்நிலையை வச்சு பார்த்தீங்கன்னா வில்லன் எப்படி இருந்தாலும் ஜெயிப்பாரு அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி குறைகள் அப்படின்னு சொல்ல போனால் இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல. இதுக்கு மேலே வந்து நேரடியாக நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, அதெல்லாம் போகட்டும். இந்த படம் வந்து எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா நமக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தோம்னா ஃபைட் சீன்லாம் லாஜிக்காக இல்லைனாலும் பார்க்குற அளவுக்கு இருக்குது. அதை வந்து குறை சொல்ல முடியாது. இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 45 நிமிஷம் வந்து ரன் ஆகுது. அந்த 2 மணி நேரம் 45 நிமிஷமே நம்ம சுய மூளை வந்து யோசிக்கவே கூடாது. பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாத இருந்தால் தான் இந்த படத்தை பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.